ஒரு ஆசையே கிடையாது. நான் செத்து போனா என் போனா இந்த வீட்டுல இருந்தா போனோம் சார். As it is. That's the promise I made myself. இது இல்லைங்க, இந்த ஆம்பியன்ஸ் கிடைக்காதுங்க. இப்ப இந்த உள்ள நின்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த அடிக்கிற வெயிலே தெரியல. இந்த குருவியெல்லாம் தெரியல. கிளி குருவி கிளியா இருக்கும் மேல பூரா. மாங்காய் கிளி தான் சாப்பிட்டு கொத்தி கொத்தி கீழே போட்டுது. இப்ப எங்களை சுத்தியே கிட்டத்தட்ட அவ்வளோ மாங்காய் மாம்பழம் கொட்டி கிடக்குது. சரி, இப்போ வாட் இஸ் யுவர் வெரி ஃபேவரட் பிளேஸ்? உங்களோட வீட்டுல இருக்க உங்களோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் வந்து நான் மொட்டை மாடி போவேன் அடிக்கடி. இது ஒரு ஒரிஜினலா ஒரு கிணறு. இது தண்ணி இருந்துச்சு ஒரு காலத்துல. அப்பா, இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் நாங்க வந்து இதெல்லாம் குளிப்போம். இங்க ஸ்டெப்ஸ் தான் உட்காந்து வெயிட் பண்ணுவோம். துண்டு ஜட்டியோட வெயிட் பண்ணி குளிக்கணும். ஒரு காலம் இப்ப எங்க வயசாயிடுச்சு. I still feel young. I don't think I'm old. Age is a number பா. எனக்கு இன்னும் வயசான மாதிரி தோணுது. இப்ப கூட மிலிட்டரி டிக்கெட் மாறிடுங்க. ஏன்னா என் ஒய்ஃபு சரிங்கிறா. யாரும் வச்சுப்பா அப்படிங்கிறா. நான் கிரிக்கெட் பயிற்சியனா சிடி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். ஓகே, சோ அதனால சென்ட் பீட்ஸ். ஆமா, சிடி ஸ்கூல்ஸ் ஆடி இருக்கேன். சென்ட் பீட்ஸ் கேப்டன் பண்ணிருக்கேன். நிறைய காமெடி. வெரி ஹாப்பி. நானும் சென்ட் பீட்ஸ் தான் படிச்சேன். அப்படியா? ஆமா, நைஸ். சோ நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்கேன். ஓகே. ஸ்ரீகாந்த் இன்ஃபேக்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு ஆடினா. ஓகே. இன்ஜினியரிங் காலேஜ் கேப் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் ஜூனியர். ஓகே. எனக்கு யாருக்காரு ஒரு வயசு தான் ஆடினா. அப்புறம் ஆர்டி அண்டர் 19 போயிட்டான். அந்த பெருமை எனக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர் சார் கூட அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அடையாளமா இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னும் அடையாளம். கவிதாலயா கிருஷ்ணன் உங்க பேரடையே அது இணைஞ்சிருச்சு. சோ அப்படி பார்க்கும்போது எப்படி அப்படியே அந்த ஒரு டைவர்ஷன் மாறுச்சு? ஈக்குவேஷன் வந்து பர்சனல் தான், ப்ரொஃபஷனல். என்ன ஒரு நடிகராக பார்த்தது இல்லை அவரு. என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தாரு அவரு. இந்த ரூம்ல எங்க அப்பா இறந்த போது வந்தாரு. எங்க அம்மா இறந்த போது நான் ஆஸ்திரேலியா இருந்தேன். I was not here. நான் என்னோட நீஸோட கல்யாணத்தை அட்டன் பண்ண போயிருந்தேன். நெபியோட கல்யாணத்தை கேள்விப்பட்டு திருப்பி உடனே வந்துட்டோம் நான் என் ஒய்ஃப். ராத்திரி 11:30 மணிக்கு வந்து இங்க உட்காந்துருக்காரு அவரு. பாலச்சந்தர் சார் 75 வயசுல. பாடி இருக்கு. நான் அங்க பண்ணிட்டு இருக்கேன். ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து உட்காந்துட்டாரு. அவருக்கு இந்த படி கூட ஏற முடியல அவருக்கு. என் ஒய்ஃப் கூட கேட்டாங்க, சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போங்கல அப்படின்னா. அது அவர் சொன்னாராம்மா, கிறிஸ்டனுக்கு என்ன தவிர யாருமே இல்லம்மா, என்ன சுற்றி சுற்றி வந்துட்டான். அப்பாவும் போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க, மாதா பிதா குரு, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போனா அந்த பையனுக்கு நான் என்ன பண்றேன், நல்லது பண்றேன், ஒண்ணுமே பண்ணல, என்னையே சுற்றிட்டு வந்துட்டான். அவர் செத்து போகும்போது கூட இந்த கூட்ட சொன்னாரு, நான் ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க, எதுக்கு பண்ண, எதிர்பார்த்து வரலையே சார் அப்படின்னாரு. எதிர்பார்த்து வரல கிருஷ்ணா, பட் நான் உனக்கு பண்ணிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் பேர்ல நான் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்க, நான் மறந்துடாது அப்படின்னாரு. ரெண்டுமே வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னாரு. சொல்லாதீங்க சார், நான் ஒன்றும் படம் பண்ணோம், அதெல்லாம் கிடையாதுடா. யூ ஃபெல்ட் இட், ஐ குட் see my system failing அப்படின்னாரு. பட் he was writing ல சார், கடைசியா ஒரு படம் எழுதிட்டு இருந்தாரோ. 5 படம் வச்சிருந்த கையில. அப்பா, ராவணன் பார்த்துட்டு லெட்டர் எழுதி போட்டாரு வீட்டுக்கு. மணியத்தை வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் தான் லெட்டர் டிராஃப்ட் பண்ணேன். இஷ்டாங்க வா, என்ன எழுதுனாரு. படிக்காத கொடுத்து சார் எடுத்தார். அவர் சொன்னாரு, மணி சார்ட்ட கேட்டாரு, எப்படி மணி சார் எப்படி எடுக்கிறீங்க நீங்க? எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராய், விக்ரம், அபிஷேக் பச்சன் இவங்க டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கையில் 50 கோடி ரூபா கொடுத்து படம் எடுக்க சொன்னா, நான் பீச்சில் வந்து தப்பு பண்ணி சுட்டு கூட வரணும். எனக்கு தெரியாது. எனக்கு அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வேண்டாம். I cannot make a big film. I cannot think big. எனக்கு வந்து 4 செவத்துக்குள்ள படம் பண்ணணும், எமோஷனல் கதை பண்ணணும், அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதில் அவங்க ஃபிட்டட் ஆனா ஓகே. ஓகே ஓகே. ரஜினிகாந்த் அதில் ஃபிட்டட் ஆக மாட்டார். அந்த மாதிரி அவர் விக்ரம் ராஜேந்திர உலகத்துக்கு சொந்தமாயிட்டார் அவரு. அவர் அதுக்கப்புறம் கதை இருந்துச்சா பாலச்சந்தர் சார் கிட்ட, ரஜினி சார் வச்சு எடுக்கிறாங்க. சீனிக்கம் எடுக்கலாம்னாங்க. ஓகே ஓகே. யூ வாண்ட் டு மேக் சீனிக்கம், பட் ரஜினி சார் ஒத்துக்கலையா அதுக்கு? சீனிக்கம் அவர் ஒத்துக்கல. ஜெயபிரதா ப்ரொடியூஸ் பண்றேன்னாங்க. நான் தான் போய் கதை சொன்னேன் ரஜினி சார்ட்ட. சரி சரி சரி. நான் ஆஃபர் பண்ணேன், வேணாம்னு சொல்றீங்களா அப்படின்னாரு.